எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவுல நிறைய டெவலப்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் டாக்டர் ரெட்டிஸ் லேப் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து குரானிக் கான்ஸ்டிபேஷன் டிசீசஸ்க்கு ஒரு ட்ரக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, லினாக்ளோடைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டாக்டர் ரெட்டிஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்மா கம்பெனி இன் இந்தியா டு ரிசீவ் அப்ரூவல். அதாவது லூசோ அப்படின்ற ஒரு பிராண்ட் நேம்ல இந்த லினாக்ளோடைடை லான்ச் பண்ண போறாங்க இந்தியாவில். அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க், கரூர் ஏஷியா பேங்க் ரெண்டும் எடுத்துக்கிட்டோம்னா சமீபத்தில் போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட் வந்திருக்குங்க. ஸோ ஷேர் ப்ரைஸ் வந்து கீழே இறங்கின மாதிரி தெரியும், அதோட ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி. பட் வேல்யூவேஷன்ஸ்ல எந்த சேஞ்சுமே இருக்காது, மார்க்கெட் கேப்ல எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ ஷேர் ப்ரைஸ் குறைஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி உள்ள என்ட்ராகி போய் மாட்டிக்கூடாதுங்க. இப்பயுமே வேல்யூவேஷன்ஸ் அதிகமாக தான் இருக்கு. இப்போ ப்ரைஸ் டு புக்குன்னு பார்த்தோம்னா கேவிபிக்கு 1.75 டைம்ஸ் ப்ரைஸ் டு புக்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் 2.5 டைம்ஸ்க்கு மேல இருக்கும். அடுத்து டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ரெண்டா ஸ்பிளிட் ஆக போகுது, கமர்ஷியல் வெஹிக்கிள் தென் பேசஞ்சர் வெஹிக்கிள் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதுக்கான அப்ரூவல் ஷேர் ஹோல்டர்ஸ் இருந்து கிடைச்சிருச்சு, போர்டு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. நேத்து என்சிஎல்டியும் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள், டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிளா பிரிக்கிறதுக்கு. ரெக்கார்ட் டேட் இன்னும் சொல்லலை. அடுத்து டாடா ஸ்டீல் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியுடைய சிங்கப்பூர் பேஸ்டு சப்சிடரி டிஎஸ்டி ஹோல்டிங்ஸ்ல ஒரு $355 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. அடிஷனலா ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து அக்வயர் பண்ணிருக்காங்க. இது புதுசு இல்லைங்க, ஏற்கனவே 2024 ஆகஸ்ட்ல ஒரு 2348 crores இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. தென் 2025ல பிப்ரவரியில ஒரு 10,700 crores பக்கமா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. தென் ஜூலைல 1074 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ஸ்டேக்கை அக்வயர் பண்ணியிருந்தாங்க. அடுத்து டிசிஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து புதுசா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் தென் சர்வீஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு செட்டப் பண்ணிருக்காங்க. இந்த செட்டப் எதுக்கு அப்படின்னா அவங்களோட ஏஐ ஸ்ட்ராட்டஜியை கன்சல்டேட் பண்றதுக்கு, தென் இன்னோவேஷனை ஆக்சலரேட் பண்றதுக்கு, தென் கிளியன்ட் என்கேஜ்மெண்ட், தென் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், இதுக்காக இந்த புதுசா இந்த செட்டப் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து தாட் மிஷன்ஸோட ஒரு குளோபல் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. எதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னா குளோபலி பேங்க்ஸை வந்து மாடர்னைஸ் பண்றதுக்காக, அதை வந்து ஆக்சிலேட் பண்றதுக்காக இந்த பார்ட்னர்ஷிப் போட்ட மாதிரி தெரியுதுங்க. அடுத்து ஐடிசி லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து செஞ்சுரி பல்ப்ஸ் அண்ட் பேப்பர்ஸ் அந்த பிசினஸை ஒரு 3,498 crores அக்வயர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம 2 மாசத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த அக்விசிஷனுக்காக காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட அப்ரூவலுக்காக போயிருக்காங்க. இதை வந்து ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட் இருந்து ஐடிசி எடுக்கிறாங்க. ஃபினான்ஷியல் 20ல ஃபினான்ஷியல் 24 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஐடிசி உடைய பேப்பர்ஸ், போர்ட்ஸ் அண்ட் பேக்கேஜிங் செக்மெண்ட் மட்டுமே ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 4,000 crores ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்குது. அடுத்து இன்னைக்கு ஒரு ஆர்டிகிள்ல தொடர்ந்து 2வது குவார்டரா எஃப்ஐஎஸ் வந்து எந்தெந்த ஸ்டேக் எல்லாம் வந்து ஆஃப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்திகள் வந்திருக்கு. அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் சீமென்ஸ் இந்தியா, ஏபிபி, டிசிஎஸ், ஆர்இசி, ட்ரெண்ட், ஹெச்சிஎல், இன்ஃபோசிஸ், ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, வருண் பீவரேஜஸ், என்டிபிசி கிரீன், ஐடிசி, ஐஆர்எஃப்சி, சன் ஃபார்மா, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்துலேயுமே 2 consecutive quarters எஃப்ஐஎஸ் ஆஃப்லோட் பண்ணியிருக்காங்க. இதில் பெரும்பாலான ஸ்டாக் வந்து த்ரெஷ்ஹோல்டுக்கு விட அதிகம் தாங்க, அதாவது 30 விட அதிகம் தான் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ். இதில் 30க்கு கீழே இருக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா ஆர்இசி, தென் டிசிஎஸ், ஹெச்சிஎல், இன்ஃபோசிஸ், ஐடிசி, இவ்வளோதான். மிச்சம் எல்லாமே வந்து நிறையா 50க்கு மேலே இருக்கு. இதில் ஹெச்சிஎல், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ்க்கு ஜனவரி 2026 வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்தது ஆர்இசி எடுத்துக்கிட்டோம்னா எஃப்ஐஎஸ் ஏற்கனவே வித்துக்கிட்டு தான் இருக்காங்கன்றத நம்ம பல தடவை திருப்பி சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த லிஸ்ட்ல இன்னுமே சீப்பா இருக்குது எது அப்படின்னா ஐடிசி தான், 24 times earnings. சரி, சீப்பா இருக்கு, எதுக்கு இந்த லிஸ்ட்டுக்குள்ள அது வந்துச்சு அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே வருங்க. பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ அவங்களோட கடன் அடைக்கிறதுக்காக இந்த ஐடிசி லிமிட்டட்ல ஒரு 2% ஸ்டேக் வித்தாங்க, அதனால இந்த லிஸ்ட்ல அது வந்துருச்சு. அடுத்து அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபைலிட்டி எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் 26க்கு ஒரு 1,200 to 1,300 crore கேபெக்ஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த கேபெக்ஸ்ல ஒரு 800 to 900 crore எதுக்கே போகுது அப்படின்னா லித்தியம் செல் அண்ட் பேட்டரி பேக் ஃபெசிலிட்டி ஒன்று போடுறாங்க இல்லையா, அதுக்கே வந்து ஒரு மேக்ஸிமம் அமௌண்ட் போயிருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அமர் ராஜா எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கோர் பிசினஸ் வந்து லெட் ஆசிட் பேட்டரிஸ் தாங்க, அதுல மார்ஜின்ஸ் வந்து குறையுது அப்படின்ற மாதிரி கம்பெனியோட மேலிடம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட கோர் பிசினஸ்ல மார்ஜின்ஸ் குறையிறப்ப இவங்க அக்ரெசிவா லெட் ஆசிட் அண்ட் பேட்டரி பேக்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மார்ஜின்ஸ் குறையிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அலாய்ஸோட பிரைஸ் எலிவேட்டடா இருக்கு, தென் பவர் காஸ்ட், இது ரெண்டுமே வந்து மார்ஜின்ஸ் எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. கம்பெனியோட மேலிடம் என்ன சொல்றாங்க, இந்த மார்ஜின்ல Q3 ஃபினான்ஷியல் 26ல நம்ம ரெக்கவரி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அமர் ராஜா எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் இப்பயுமே வேல்யூவேஷன்ஸ் சீப் தான், 17 times தான் ஏர்னிங்ஸ். 1000 கீழே வர்றப்பெல்லாம் பார்க்கலாம்னு சொன்னோம். ஸோ இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் அது 900 கீழே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ 1-2 கன்சிடர் பண்ணலாம். அடுத்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிருக்காங்க, அதானி குரூப் என்டிட்டிஸ்க்கு ஜேபி அசோசியேட்ஸை அக்வயர் பண்றதுக்கான அப்ரூவல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது அதானி குரூப்புக்கு ஒரு நல்ல அப்டேட்.
அடுத்து டாடா டிஜிட்டலுடைய க்ரோசரி பிளாட்ஃபார்ம் பிக் பாஸ்கெட் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு டார்க் ஸ்டோர்ஸ் ஒரு 700 டார்க் ஸ்டோர்ஸ் இருக்குங்க டயர் 1 டயர் 2 சிட்டிஸ்ல. கம்பெனியோட மேலோட என்ன சொல்றாங்க, இந்த வருஷத்தோட முடிவுல அதாவது 2025 முடிவுல இதை வந்து 900 கூட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக கம்பெனியோட மேலோட என்ன சொல்றாங்க, எங்களுக்கு இதுல காம்படிட்டர்ஸ் நிறைய இருக்கிறாங்க, பட் நாங்க டார்க் ஸ்டோர்ஸ் ஆட் பண்றோம் இல்லையா, மற்ற காம்படிட்டர்ஸ்க்கு ஆகிற செலவோட எங்களுக்கு கம்மியாக தான் செலவாகும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹோண்டா மோட்டார் சைக்கிள்ஸ் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட மேலோட என்ன சொல்றாங்க, நாங்க வந்து 30% மார்க்கெட் ஷேரை அச்சீவ் பண்ணிடுவோம், ஃபினான்ஷியல் 30க்குள்ள நாங்க இதை அச்சீவ் பண்ணிடுவோம், கண்டிப்பா இது முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, நாங்க புதுசா லான்ச்சஸ் எங்களுக்கு இருக்கு, நியூ மாடல்ஸ், தென் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி நாங்க இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட விதல்பூர் பிளான்ட்ல ஒரு ப்ரொடக்ஷன் லைன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றாங்க. ஸோ அதுல இருந்து ப்ரொடக்ஷன் அப்படின்றது 2027ல இருந்து வர ஆரம்பிச்சிருங்க. ஓவராலா 2027ல இந்த விதல்பூர் ப்ரொடக்ஷன் பிளான்ட்ல எக்ஸ்பான்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட ப்ரொடக்ஷன் ஆனுவல் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 7 மில்லியன் யூனிட்ஸ் வந்து எடுப்பாங்க. 1 மில்லியன் அப்படின்றது 10 லட்சம். ஸோ மார்க்கெட் ஷேர்ல நாங்க 30% பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு பார்ப்போமே. இப்போ மார்க்கெட் ஷேர் டூ வீலர் செக்மெண்ட்ல யார்கிட்ட அதிகமா இருக்கு அப்படின்னா ஹீரோட்ட தாங்க 28.61% இருக்கு. இதுக்கு அடுத்து ஹோண்டா இருக்கிறாங்க 27.17%. அதுக்கு கீழே டிவிஎஸ் இருக்கிறாங்க 17.95. அதுக்கு கீழே பஜாஜ் 11.77. ஸோ ஹோண்டாவோட திட்டம் என்ன அப்படின்னா ஹீரோவை பீட் பண்ணிட்டு 30% மார்க்கெட் ஷேரை பிடிக்கிறது, நாங்க பிடிச்சிருவோம் அப்படின்னு கான்பிடென்டா சொல்றாங்க. அடுத்து ஹூண்டாய் மோட்டர் கிராப் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து யூஎஸ்ல நாங்க வந்து ஒரு $5 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே மார்ச் மாசம் ஒரு $21 மில்லியன் நாங்க யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓவராலா பிட்வீன் 2025 to 2028 நாங்க மொத்தமா ஒரு $26 பில்லியன் யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த இனிஷியேட்டிவ்ஸ் அதாவது எந்தெந்த ஏரியாஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிவ், ஸ்டீல், தென் ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல குறிப்பா ஆட்டோமேட்டிவ் எடுத்துக்கிட்டோம்னா கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன் இருக்கும். தென் ஸ்டீல் எடுத்துக்கிட்டோம்னா நாங்க புதுசா ஒரு ஸ்டீல் மில் போடுவோம் லூசியானால. தென் ஒரு ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ரோபோட்டிக் ஃபெசிலிட்டி ஒன்று ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹூண்டாய் மோட்டர் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ல அவங்களோட பிசினஸ் வந்து 1986லயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்து கோல்ட் லோன் ஃபினான்ஸ் கம்பெனி முத்தூட் ஃபினான்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுடைய சப்சிடரி முத்தூட் ஹோம் ஃபினான்ஸ்ல நாங்க ஒரு 200 கோடி ரூபாய் இன்ஃபியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு இந்த 200 கோடி ரூபாய் அப்படின்றத பார்த்தோம்னா 250 சிட்டிஸ்ல எங்களோட ஆபரேஷன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முத்தூட் ஹோம் ஃபினான்ஸோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 3096 crores இருக்குங்க. முத்தூட் ஹோம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் அப்படின்றது லாஸ்ட் 2 இயர்ஸ்ல 6 டைம்ஸ் வந்து ஏறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கம்பெனி. தென் கம்பெனியோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படியே டபுள் ஆயிருக்கு லாஸ்ட் 2 இயர்ஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஜிஐசிஆர்இ அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. கம்பெனி வந்து நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுங்க, பட் நான் கன்சிடர் பண்றது இல்லை. என்ன காரணம் அப்படின்றத சொல்லிடுறேன். இன்சூரன்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் பிரைவேட் பிளேயர்ஸ் டஃப் காம்படிஷன் வருதுங்க. ஸோ ரெவன்யூ அப்படின்றது 2020ல இருந்து 2024 வரைக்கும் தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இது ஒரு விஷயம். அடுத்தது கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் 85% ஸ்டேக் வச்சிருந்தாங்க ஜூன் 2024ல. இது இப்போ 82.1% குறைஞ்சிருக்கு. ஸோ லாஸ்ட் 1 இயரா ஷேர் பிரைஸ் வந்து எலிவேட்டடா இருந்தது. அந்த நேரத்தில் ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஸ்டேக் சேல் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் குறையும், 75% வரைக்கும் குறையும், அதுக்கு கீழேயும் குறையலாம். அதனால தாங்க நான் இதை கன்சிடர் பண்றதுல நல்ல வேல்யூவேஷன்ல இருந்தாலும். அடுத்து ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. எக்ஸாக்டா 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்குங்க. நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா பஸ்ஸை விட்டுட்டோமோ அப்படின்னு தான் சொல்றேன். 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருந்தாலும் என்ன காரணம் அப்படின்னா சடன் ரேலி, அதாவது 6000 to 7000ல இருந்து லாஸ்ட் 6 monthsல இப்போ 19000 வரைக்கும் ரேலி ஆயிடுச்சுங்க. இப்போ 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ள போனோம்னா மாட்டிக்குவோம். அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க் பத்தி நிறைய கேள்விகள் வருது. என்னோட ஆவரேஜ் ஷேர் பிரைஸ் வந்து 820, 850, 900 அந்த ரேஞ்சில் இருக்கு. இப்போ வந்து 750 ரேஞ்சுக்கு வந்திருக்கு. நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புக் வேல்யூக்கு கீழே தான் இருக்கு. இண்டஸ்இண்டை பொறுத்த வரைக்கும் நிப்டி 50 விட்டு வெளில வர்ற மாதிரி தெரியுதுங்க செப்டம்பர்ல இருந்து. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஒரு பாசிவ் அவுட்ஃப்ளோ இருக்கும், அதுலேயே ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும், இன்னமும் கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு, நல்ல ப்ரொமோட்டர்ஸும் வந்து ஒரு 10% ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி தெரியுது. ஸோ 1, 2 கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஒரு 2 வருஷத்துல நம்ம நல்ல டர்ன் அரௌண்டை பார்க்கலாம். கம்பெனியோட புது எம்டி சிஇஓ ராஜீவ் ஆனந்தும் உள்ள வந்துட்டாரு. ஸோ அவருக்கு நம்ம டைம் கொடுக்கணும், அட்லீஸ்ட் 2 இயர்ஸாவது டைம் கொடுக்கணும் டர்ன் அரௌண்ட் பண்றதுக்கு. தென் நல்ல அப்ரிசியேஷனுக்காக ஒரு 6 to 7 இயர்ஸ் வெயிட் பண்ணணும். அடுத்து எஃப்எம்சிஜில இமாமியை பத்தி ஒரு நண்பர் வந்து எழுதியிருக்கிறாருங்க. இமாமி 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்.
ஸோ எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் ஐடிசி 24 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல எனக்கு கிடைக்குது. ஸோ இமாமிக்கு போக வேண்டிய தேவை எனக்கு இல்லை. அடுத்த ஒரு நண்பர் வந்து நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன், என்னுடைய அப்ஸ்டாக்ஸ்ல வந்து நிடோ ஹோம் ஃபினான்ஸ் வந்து விசிபிளா இருக்கு, அது எப்படி அப்படின்னு கேட்டிருக்கிறாருங்க. நான் என்னுடைய வியூவை சொல்லிடுறேன். நான் வந்து ரேட்டிங் ஏஏ தென் அதுக்கு மேலே தான் எப்பொழுதுமே கன்சிடர் பண்ணுவேன். ஏஓ A+ஓ இல்லை பிபிஓ அதெல்லாம் விட்டுருவேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 நல்ல பாண்ட், அதாவது ஏஏ ரேட்டிங்க்கு மேலே உள்ள பாண்ட் வரும். கண்டிப்பா கேஷை கையில வச்சுக்கிட்டு நல்ல ரேட்டிங்ல வர்றப்ப கன்சிடர் பண்ணலாம். அடுத்து சிஎன்ட் நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்கிறாங்க. 22 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க, த்ரெஷோல்டுக்கு கீழே தான் இருக்கு. பட் சிஎன்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னமும் வெயிட் பண்ணலாம் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. 18 to 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்ல நிறுவனம் தான். டெட் டு ஈக்விட்டி 0.10 தான். அடுத்து பட்டேல் இன்ஜினியரிங் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் புக் வேல்யூக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் என்ன ரிஸ்க் அப்படின்றத சொல்லிடுறேன். டெட் டு ஈக்விட்டி 0.43ங்க. நம்மளுக்கு ப்ரொமோட்டர்ஸ் யார் அப்படின்றது தெரியாது. நம்ம த்ரெஷோல்டோட அதிகமா இருக்கு டெட் டு ஈக்விட்டி. தென் ப்ராஃபிட் ஃபால்ட் இருக்கு இயர் ஆன் இயர், ரெவன்யூ ஃபால்ட் இருக்கு குவார்டர் ஆன் குவார்டர். பிரைஸ் டு புக் 0.84 தான். பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து 12 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், ரிஸ்க் ஜாஸ்தி. அடுத்து ரூபா அண்ட் கம்பெனி அப்படின்னு நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. கம்பெனி வந்து டெக்ஸ்டைல் பிசினஸ் மாதிரி தெரியுதுங்க. கம்பெனிக்கு டெட் டு ஈக்விட்டி 0.22 இருக்கு. பிரைஸ் டு புக் 1.5 தான். பட் ஒரு 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். எனக்கு வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ் இதை விட சீப்பா இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. பிரைஸ் டு புக் 1.13ஓ 16ஓ தான் இருக்கு. தென் 13 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ். டெட் டு ஈக்விட்டியும் 0.13 தான். ஏற்கனவே டெக்ஸ்டைல் செக்டர்லாம் ப்ரெஷர்ல இருக்கு. ஸோ ட்ரம்ப் அவர்களுடைய அடிஷனல் 25% டேரிஃப் இன்னையிலேருந்து ரோல் அவுட் ஆகுது. ஸோ டெக்ஸ்டைல் செக்டர்ஸ் இன்னும் அடிப்பாங்க. ஏற்கனவே வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ் வந்து நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. டெக்ஸ்டைல் செக்டர் அடிச்சாங்க அப்படின்னா இதுவும் கீழே விழும். நான் உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துட்டேன். ஓவராலா மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா செல்லிங் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்குங்க. நேத்து எஃப்ஐஎஸ் அக்ரஸிவா வித்துருந்தாங்க. ஒரு 6000 crores பக்கமா கேஷ் செக்மெண்ட்ல நெட் செல்லர்ஸா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கேர்ஃபுல்லா இருப்போம். இறங்க இறங்க 1-2 கன்சிடர் பண்ணுவோம். அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸா பார்ப்போம். PE 30க்கு மேல உள்ள ஸ்டாக்ஸை கொஞ்சம் பார்க்காம இருக்கிறது நல்லது. லார்ஜ் கேப்புக்கு நிறைய ஃபோக்கஸ் கொடுக்கலாம். ஐடிக்கு வெயிட் பண்ணலாம். பிளஸ் டெக்ஸ்டைல்ஸ் கீழே இறங்கும். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்புன்னு பார்த்தோம்னா 87.69 இந்திய ரூபாயா இருக்குங்க. தங்கத்தோட விலை 22 கேரட் கோல்டு பெர் கிராம் இன்னைக்கு ஒரு 35 ரூபாய் விலை இறங்கி இருக்கு. 9390 இருக்கு. தென் பிரெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, அடுத்த வருஷம் முடிவுல பிரெண்டோட பிரைஸ் வந்து ஒரு பேரல் $50 கூட வரலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மத்தியில ட்ரம்ப் அவர்களுடைய டேரிஃப் அக்ரெசிவா இந்தியா மேல 50% டேரிஃப் போட்டுருக்காரு இல்லையா. ஸோ எக்கனாமில ஒரு ஸ்லோடவுன் வந்தது அப்படின்னா பிரெண்ட் க்ரூடோட பிரைஸ் இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.